ha, smart kids, we will make it smart. Episode 2 Introduction to Data Science Part 2 Data Detectives Discovering Data Science. மேக்ஸ் மற்றும் லிலி சமையலறைக்குள் நுழைந்தவுடன் பூனையின் உணவு குடுவை தரையில் கவிழ்ந்து கிடப்பதையும் உணவுகள் எல்லாம் சிதறி கிடப்பதையும் பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்தனர். மேக்ஸ் காலியாகிய குடுவையை எடுத்து அதில் எஞ்சிய உணவு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தார். உணவுகள் என்ன ஆனது என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள். லில்லி தரையில் விழுந்த உணவு துண்டுகளை ஆராய்ந்து அவற்றின் தடத்தை பின்பற்றுகிறார். மேக்ஸ் மற்றும் லில்லி குழப்பமடைந்த முகத்துடன் ஒருவரையொருவர் பார்த்துக்கொண்டு உணவு குடுவை தரையில் எப்படி வந்தது என்ற ஆச்சரியத்தில் இருந்தனர். இதற்கிடையில் அவர்களின் சாம்பல் நிற புள்ளிகளுடன் கூடிய பூனை விஸ்கர்ஸ் குளிர்ச்சியான முகத்துடன் சமையலறைக்குள் அழகாக நடந்து வந்தான். அவன் முகத்தில் ஒரு அப்பாவி நடிப்பு மிதந்தது. மேக்ஸ் மற்றும் லில்லி சந்தேகமான கண்களுடன் விஸ்கர்ஸ் ஐ பார்த்தனர். அதே சமயம் விஸ்கர்ஸ் ஒரு குழந்தை போல அப்பாவியாக திரும்பி பார்த்தான். விஸ்கர்ஸ் ஏதாவது செய்திருப்பானா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் கூறுங்கள். மேக்ஸ் தாங்கள் டேட்டா டிடெக்டிவ்ஸ் ஆகி இது என்ன மர்மம் என்பதை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்ல லில்லி உடனே சம்மதித்து ஆர்வத்துடன் ஓரளவிற்கு உறுதியானார். மேக்ஸ் ஒரு டிடெக்டிவ் ஹேட் அணிந்து மேக்னிஃபையிங் கிளாஸ் எடுத்துக்கொள்கிறார். லில்லி குறிப்பு புத்தகமும் பென்சிலும் எடுத்துக்கொள்கிறார். அடுத்து என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க. தனது குறிப்புகளில் இருக்கும் நேரங்கள் மற்றும் செயல்பாடுகளின் பட்டியலை காட்டி மேக்ஸ் டேட்டாவை பயன்படுத்தி இந்த மர்மத்தை எப்படி தீர்க்கலாம் என்று விளக்கினார். மேக்ஸ் மற்றும் லில்லி விஸ்கர்ஸின் நடவடிக்கைகளை கவனமாக கண்காணித்து டேட்டா சேகரிக்க முடிவு செய்கிறார்கள். விஸ்கர்ஸ் வீட்டின் பல இடங்களில் சுற்றி பார்க்க மேக்ஸ் மற்றும் லில்லி அவன் அசைவுகளை கவனித்து குறிப்புகளை எழுதியபடி அவனை பின்தொடர்கின்றனர். லில்லி விஸ்கர்ஸின் செயலில் ஒரு பேட்டர்ன் இருப்பதை கவனித்துக் கொண்டு அதை மேக்ஸ் தெரிவிக்கிறார். மேக்ஸ் அதற்கு மிகவும் கவரப்பட்டு ஆச்சரியப்பட்டார். டேட்டா எவ்வாறு மேக்ஸ் மற்றும் லில்லிக்கு உதவியது என்று உங்கள் கருத்துக்களை பகிரவும். மேக்ஸ் மற்றும் லில்லி அவர்களுடைய குறிப்புகளை ஒப்பிட்டு விஸ்கர்ஸின் செயல்பாடுகளில் ஒரு பேட்டர்ன் உருவாகி இருப்பதை நம்பிக்கையுடன் பார்த்தனர். விஸ்கர்ஸின் அசைவுகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏற்ப நடப்பதை கவனித்தனர். விஸ்கர்ஸ் எப்போதும் மதிய உணவுக்கு பிறகு சமையலறைக்குள் வந்து உணவை தேடுகிறான் என்றார் லில்லி. ஆமாம், அதை நம்முடைய டேட்டாவில் காண்கிறோம் என்றார் மேக்ஸ். இதன் மூலம் அவன் அடுத்ததில் என்ன செய்ய போகிறான் என்பதை நாம் கணிக்க முடியும். விஸ்கர்ஸை நேரடியாக பிடிக்க மேக்ஸ் மற்றும் லில்லி ஒரு தந்திரமான சூழ்ச்சியை திட்டமிட முடிவு செய்கிறார்கள். நீங்களும் இப்படி சோதனை செய்து பார்க்கலாமா? உங்களுக்கும் ஏதாவது தேடி அறிய விருப்பமா? எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேக்ஸ் மற்றும் லில்லி சமையலறை கதவுக்கு பின்னால் அமைதியாக மறைந்து விஸ்கர்ஸின் அடுத்த அசைவு என்னவாக இருக்கும் என்ற ஆவலுடன் அவனை உன்னிப்பாக கவனித்து பார்த்து கொண்டிருந்தனர். விஸ்கர்ஸ் அவர்கள் கணிக்கப்பட்ட நேரத்திலேயே சமையலறைக்குள் குதித்து உணவுகளுக்கு நேராக செல்கிறான். விஸ்கர்ஸ் உணவுகளை சாப்பிடத் தொடங்க மேக்ஸ் மற்றும் லில்லி அவனை கவனமாக பார்த்து கொண்டு சந்தோஷமாக காத்திருந்தனர். இந்த சுவாரஸ்யத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேக்ஸ் மற்றும் லில்லி கதவின் பின்னால் இருந்து ஆஹா என்று கத்தி விஸ்கர்ஸை நேரடியாக சிக்க வைக்கின்றனர். மேக்ஸ் மற்றும் லில்லி விஸ்கர்ஸை நசுக்கி தழுவ அவன் இப்போது முழுமையாக தளர்ந்து மகிழ்ச்சியாக பெருமூச்சு விடுகின்றான். சமையலறை மேசையில் அமர்ந்த மேக்ஸ் மற்றும் லில்லி அவர்கள் சேகரித்த டேட்டாவை மதிப்பீடு செய்து கண்டுபிடிப்பில் பெருமை அடைந்தனர். லில்லி டேட்டா அவர்களுக்கு இந்த மர்மத்தை தீர்க்க உதவியது பற்றி சிந்தித்து தன்னுடைய கருத்துக்களை மேக்ஸ் உடன் பகிர்ந்து கொண்டார். அடுத்த முறை மேக்ஸ் மற்றும் லில்லி என்ன மர்மத்தை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸ் டேட்டா பல்வேறு வகைகளில் பயன்படுத்தப்படலாம் என்று விளக்கி லில்லியின் அடுத்த சாகசம் மீதான ஆர்வத்தை இன்னும் அதிகரிக்கச் செய்கிறார். மேக்ஸ் மற்றும் லில்லி டேட்டாவை பயன்படுத்தி தீர்க்கக்கூடிய பிற மர்மங்களை பற்றி சிந்தித்து அவர்களுடைய குறிப்பு புத்தகங்களில் யோசனைகளை எழுதுகிறார்கள். மேக்ஸ் சில பறவைகள் ஏன் அவர்களின் தோட்டத்திற்கு அதிகமாக வருகின்றன என்பதை ஆராயலாம் என்று கூறி லில்லியின் ஆர்வத்தை தூண்டுகிறார். லில்லி பறவைகள் எவ்வித உணவுகளை விரும்புகின்றன என்பதை தெரிந்து கொள்ள டேட்டா சேகரிக்கலாம் என்று சொல்கிறார். மேக்ஸ் அவனுடைய குறிப்புகள் புத்தகத்தில் அதை எழுதுகிறான். மேக்ஸ் மற்றும் லில்லி ஒருவருக்கொருவர் ஹைஃபை அடித்து அவர்களின் புதிய பறவைகள் ஆய்வுக்கு உற்சாகமாக செல்ல தயாராகின்றனர். இந்த பகுதியை ரசித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர்களின் கருவிகளையும் பறவைகளுக்கான விதைகளையும் எடுத்துக்கொண்டு மேக்ஸ் மற்றும் லில்லி ஆர்வத்துடன் பறவைகளை கண்காணிக்கும் புதிய சோதனைக்காக தோட்டத்தில் கால் பதிக்கின்றனர். மேக்ஸ் மற்றும் லில்லி
விதைகளை தோட்டத்தின் பல இடங்களில் வைக்கின்றனர், ஒவ்வொரு இடத்தையும் கவனமாக குறிப்பெடுக்கின்றனர். மேக்ஸ் மற்றும் லில்லி பைனாக்குலர்ஸ் எடுத்துக்கொண்டு பறவைகள் தோட்டத்தில் வந்து குதிக்க காத்திருக்கிறார்கள். வித்தியாசமான பறவைகள் தோட்டத்திற்கு வந்தவுடன் மேக்ஸ் மற்றும் லில்லி தங்களது குறிப்புகளை எழுதி ஒருவருக்கொருவர் ஆர்வமுடன் பார்த்துக் கொள்கிறார்கள். லில்லி, ராபின்ஸ் என்ற பறவைகள் சூரியகாந்தி விதைகளை விரும்புவதாக கூற மேக்ஸ் அதை தன்னுடைய புத்தகத்தில் விரைவாக எழுதுகிறார். மேக்ஸ், இந்த டேட்டாவை வைத்து நாளை எந்த பறவைகள் வந்து சேரும் என்பதை நாம் கணிக்கலாம் எனக் கூற லில்லி உடனே சம்மதிக்கிறார். சூரியன் மறைந்து கொண்டிருக்க மேக்ஸ் மற்றும் லில்லி அவர்களது கருவிகளை ஒழுங்காக எடுத்து அவர்களின் கணிப்புகள் உண்மையா என்று மறுநாளில் காண காத்திருக்கின்றனர். அடுத்த முறை மேக்ஸ் மற்றும் லில்லி என்ன சோதிக்க வேண்டும் என்று கூறுங்கள். மேக்ஸ் மற்றும் லில்லி தோட்டத்தில் நடந்த கலந்துரையாடல்களை தொடர விஸ்கர்ஸ் அவர்களுடன் பின்னால் நிழலாக பின்தொடர்கின்றான். குட்டீஸ்களே, இந்த கதையில் விஸ்கர்ஸின் செயல்பாடுகளும் பறவைகளின் செயல்பாடுகளும் டேட்டாவாக இருந்தன. இந்த டேட்டாவை பயன்படுத்தி மேக்ஸ் மற்றும் லில்லி பேட்டர்ன்ஸ் கண்டுபிடித்தனர். நாமும் நம் சுற்றுப்புறத்திலிருந்து டேட்டாவை சேகரித்து அப்படி பேட்டர்ன்களை கண்டுபிடிக்கலாம். இதனால் நீங்களும் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம். இது பற்றி உங்கள் கருத்துக்களை காமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.